ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரோட் சைட்ஸில் இருக்கிற தள்ளுவண்டி கடைகளில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தக்காளி சட்னி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிம்பிளான தக்காளி சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா புளிச்ச இட்லி மாவாக சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இட்லி மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோடவே 10 பல்லு பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 2 தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரிஞ்ச உடனேயே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சட்னியையும் சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சட்னி சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே மிக்சி ஜாரை அலசி 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரை அலசி 1 கப் போல் தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் சட்னியை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆன உடனேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க இட்லி மாவை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இதோடவே கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த டைமிங்கில் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சட்னி அரைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம மாவு சேர்த்துருக்கிறனால பச்சை வாசம்லாம் போகணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்ல டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான தக்காளி சட்னி ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.